ஹலோ மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடு வச்சு கேளுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஜிமினோட அம்மா தான் ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கோ ஜிமின், நான் பார்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். அப்போ உனக்கு பிடிச்ச பொண்ணை யாரும் சொல்ல, அதே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அவங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியலம்மா, அப்போ நான் சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ ஜிமின், உனக்கும் வயசு ஆகிட்டே போகுது இல்லைடா, எனக்கு பேர பசங்களை பார்க்கணும்லாம் எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா அப்படி உனக்கு பேர பசங்களை பார்க்கணுன்னா ஜங்குக்கோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துக்கோமா, ஏம்மா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சத்தமாக பேசிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஜிமினோட அம்மாக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன இவன் 28 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஜங்குக்கோட ஒய்ஃப் தான், அவங்களோட பேர் சோமி. அவங்க அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, ஒரு நாள் ஒத்துக்க தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நான் ரூம் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம் போயிட்டாங்க. இப்போ சோமி தான் ஜங்கு கிட்ட போயிட்டு, ஏங்க உங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறாங்க, அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, திருப்பி அவங்க கத்திட்டானா? ஆமாங்க, அத்தை அழுதுகிட்டே ரூம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக்கு சரி ஓகே நான் ஜிமின்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்க ஜங்குக்கு போவான். ஜங்குக்கும் ஜிமினுக்கும் 1 இயர் ஏஜ் கேப் இருக்கும். இப்போ ஜிமின் ரூமுக்கு ஜங்குக்கு போகிறான். ஏன்டா இப்படி பண்ணுற நீ, அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, மேரேஜ்க்கு ஓகே சொன்னால் தான் என்ன உனக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால தான் என்கிட்ட பேசாத ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். ஜங்குக்கும் சோமிக்கிட்ட சொல்கிறான், இல்லை அவன் எப்பயும் போல தான் கிளம்பி போயிட்டான், எதுவுமே பேசலை. அப்படி என்ன தான் உங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை, அத்தை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அதெல்லாம் அவருக்கு புரியுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோமி பேசிகிட்டு இருக்காங்க. தெரியல, அவனுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும், அவன் ஓகே சொன்னால் தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க சோமியும் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சோமிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் ஆஃபீஸ் போயிடுறான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் சோமி தான் ஜங்குக்கு கால் பண்ணுறா. ஜங்கு அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஜங்குக், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம், வாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோமி ஜங்குக்கு கால் பண்ணி சொல்கிறா. ஜங்குக்கு என்னாச்சு சோமின்னு சொல்லி என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு சோமி தெரியலங்க, திடீர்னு அத்தை மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. நான் வரேன், நீ கொஞ்சம் தைரியமாக இருன்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட போய் சொல்லி ஜிமினும் ஜங்குக்கும் ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்போ கொஞ்சம் டைம்லேயே ஜங்குக்கும் ஜிமினும் அங்கே வந்துடுறாங்க. சோமிக்கிட்ட தான் என்ன ஆச்சுன்னு ஜங்குக்கு கேட்குறான். நான் அத்தை ரூமுக்கு போனேன் ஜங்குக்கு, அப்போ அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜிமினுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திடீர்னு அத்தைக்கு ரொம்ப மயக்க போடுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அது டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலை, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சோமி சொல்கிறா. இதை கேட்டு ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்மளால தான் நம்ம அம்மாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தனியாக அங்கே ஒரு சேர் இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டாரு. இப்போ ஜங்குக்கு சோமியும் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே அந்த டோர்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இப்போ டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்ததும் ஜங்குக் ஜிமின் அப்புறம் சோமி 3 பேருமே போய் என்னாச்சு டாக்டர், இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ நார்மலாக தான் இருக்காங்க. பட் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதனால தான் லோ ஆகி மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. கொஞ்சம் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, இது அட்டாக் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அவங்க எது கேட்டாலும் நோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே டாக்டர், நாங்கள் இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் பாருங்கள், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ் மைண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சோமியும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் வெளியவே நின்று பார்த்துட்ருக்கான் அவங்க அம்மாவை. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்மளால தான் நம்ம இப்படி
ஆயிடுச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. ஜிமின் திருப்பி அந்த சேர்லேயே போய் உக்காந்துட்ருக்கான். இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் ஜிமினை போய் கூப்பிடுறான். அந்த மாதிரி அம்மா பேசணுன்றாங்க, உள்ள வாடா அப்படின்னு. இல்லை நான் வரலடா அப்படின்னு சொல்கிறான். நீ வா அம்மா பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் வந்து ஜிமினை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஜிமினும் அவங்க அம்மா கிட்ட போகிறான். போக போக அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜிமினோட அம்மா தான் அவனை பக்கத்தில் கூப்பிட்றாங்க. ஜிமினும் பக்கத்தில் போகிறான். அந்த சேரில் பக்கத்தில் உட்காந்து ஜிமினோட அம்மா வந்து ஜிமின் கையை பிடிக்கிறாங்க. இப்பயாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்றாங்க. ஜிமினை வந்து நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறான். சோமிக்கும் ஜங்குக்கும் செம்ம ஷாக். என்னடா இவன் ஓகே சொல்லிட்டான், இவனா ஓகே சொன்னானா, நிஜமாலே ஓகே சொன்னாலும் நம்மளுக்கு தான் அப்படியே கேட்டுச்சான்னு சொல்லிட்டு ஜிமின் நீ என்ன சொன்னேன்னு ஜங்குக் கேட்குறான். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், நீங்கள் யாரை கட்டுறீங்களோ அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ ஒத்துக்கிட்டானேன்னு. இப்படியே தான் ஒரு 2 days போல் ஸ்கிப் ஆகிருக்கும். இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பாங்க. ஜங்குக் தான் அவங்கள வந்து பொறுமையாக வந்து அவங்க பெட்டில் வந்து படுக்க வச்சுருப்பான். அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அப்புறமா வரோன்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஜங்குக்கோட அம்மா ஒரு மெய்ட் கிட்ட சொல்லி சோமியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம் சொல்லிட்டு அந்த மெய்டும் போய் சோமியை கூப்பிடுறாங்க. சோமியும் வரா. அப்போ ஜிமினோட அம்மா தான் கேட்குறாங்க, உனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி எதுனா இருந்தால் சொல்லுமா, ஜிமினுக்கு வந்து பொண்ணு பார்க்கலாம். அத்தை இருங்க அத்தை, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்னு வந்தீங்களா, அதுக்குள்ளேயே ஏன் நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சோமி சொல்கிறா. இல்லை நம்ம இதிலே முடிச்சிடலாம், இல்லைனா அவன் வந்து மனசு மாறிடுச்சுன்னா அவன் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, எனக்கு வந்து என் அப்பாவோட ஃப்ரெண்ட் தான், பட் அவங்க வந்து அவ்வளோ ரிச் ஃபேமிலிலாம் இல்லை, அவங்க நம்மள மாதிரிலாம் இல்லை, பட் அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வேணா அவங்கள வந்து கூப்பிட சொல்கிறேன் அப்பாவை, நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறான் சோமியும். யாருமா அப்படின்னு. அதான் அத்தை அந்த லீ ஃபேமிலி. ஓ அவங்களா, இப்போ தானே கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் அத்தை அவங்க தான், ரொம்ப நல்ல ஃபேமிலி. அவங்க 2 பொண்ணு இருக்காங்க. பெரிய பொண்ணு பேர் யஷ்னா, அவளை வந்து ஜிமினுக்கு கேட்கலாம், அவங்களுக்கு ஏஜ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேம்மா அவங்கள வர சொல்லி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தைன்னு சொல்லிட்டு சோமியும் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. அப்பா இந்த மாதிரி ஒரு லீவ் ஃபேமிலி நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ஜிமினுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சோமியோட அப்பா வந்து சரிம்மா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அத்தை நான் பேசிட்டேன், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு சோமியும் சொல்கிறா. சரிம்மான்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் சரிட்டாங்க, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சோமி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் தூங்குறாங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ சோமியோட அப்பா சோமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்கம்மா அப்படின்றாங்க. நான் அத்தைக்கிட்ட பேசிட்டு சொல்கிறப்பான்னு சொல்லிட்டு சோமியை வந்து கட் பண்ணிட்டா. சோமி வந்து அவங்க கூட அம்மா கிட்ட போயிட்டு அத்தை இந்த மாதிரி அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களா, எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. அப்படியா, பொண்ணு ஃபோட்டோ அந்த மாதிரி எதுனா காட்டுமா அப்படின்னு யஷ்னாவோட ஃபோட்டோ காட்டுறாங்க. யஷ்னா அவ்வளோ அழகாக இருக்கா, ரொம்பவே அமைதியான பொண்ணு அத்தை அப்படின்னு சொல்கிறா சோமி. உனக்கு எப்படி தெரியும், எனக்கு இவ்வளோ முன்னாடியே தெரியும் அத்தை, என் ஃப்ரெண்ட் தான், என் காலேஜ் மேட் அப்படின்னு சொல்கிறா சோமி. சரி நல்ல பொண்ணாக ஜிம்முக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் அதுவே போதும் எனக்கு அப்படின்னு உனக்கு கூடமா சொல்கிறாங்க. சரி அத்தைன்னு சொல்லிட்டு சோமியை வந்து போயிட்டு இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டின்னருக்கு வந்து எல்லோரும் டைனிங்க்கு வராங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிமின் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்பயும் எல்லாருக்குமே ஷாக், என்னது எந்த ஆர்குமெண்ட் பண்ணாமல் சரி சொல்லிட்டான் அப்படின்னு. ஜிமின் அம்மாக்கா ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஓகே நம்ம பையன் வந்து ஒத்துக்கிட்டான் இதுக்கும் அப்படின்னு. இப்படியே அங்கே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து ஜிமினோட அம்மா தான் ஜிமினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாடுறா அப்படின்றாங்க. பொண்ணோட பேர் வந்து யஷ்னாவா அப்படின்னாங்க. சரிம்மா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஜிமின் பார்க்கவே இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை, மேரேஜ் பண்ணிக்கிறோம் பட் அம்மாக்காக தான் அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட கேபினுக்கு வந்து என்னடா அம்மா ஃபோட்டோ அனுப்பிச்சாங்களா பார்த்தியாமே, பொண்ணு ரொம்ப சைலண்ட் டைப்பான், எதிர்த்து கூட பேச மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லணும். சரி எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அம்மாக்காக
தான் நான் ஓகே சொன்னேன். ஸோ அதை பற்றி என்கிட்ட எந்த டிஸ்கஷனும் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறான் ஜிமின். என்னடா பேசுகிற, அது உனக்கு கல்யாணம் ஆக போது நீ இப்படி பேசுகிற, இங்கே வந்து புரியா ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறான். இப்படி கொஞ்சம் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் ஆகுது. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஜிமின் கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்டா, நீ வந்து கொஞ்சம் இது ரெடியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்னைக்கேவா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கும்மா இன்னைக்கு, அதை ஜங்குக் பார்த்துப்பான்டா, நீ வந்து இங்கேவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினாலையும் எதுவுமே சொல்ல முடியல. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் வீட்டுக்குள்ளே வரான். அப்போ வந்து சோமி வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்தீங்களா ஜங்குக்கா அப்படின்னு கேட்குறான். எல்லாமே வாங்கிட்டு எல்லாமே காரில் பேக் பண்ணி தான் இருக்குது. சரி ஓகே. ஜங்குக் வந்து சோமிகிட்ட சொல்கிறான், என்ன சோமி இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு, நீங்களும் கூட தான் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறா சோமி. சரி சரி போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா தான் சொல்கிறாங்க. அம்மா அது வந்து சரி சரி நான் வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தானா அவன் அப்படின்னு எல்லாமே காரில் ரெடியாக இருக்காது அப்படின்னு சோமி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் மேலேருந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இறங்கி வரான். மீனோட அம்மா தான் ஜிமினை பார்த்துட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாண கலை இப்போவே முகத்தில் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த திருஷ்டி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஜிமின் நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து சோமி இவன் மூஞ்ச பார்த்தாவா அவங்களுக்கு கல்யாண கலை தெரியுது, அம்மாக்காக தான் கல்யாணத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உருன்னு வாழான் போகிறான் அவன் அப்படின்னு சோமிகிட்ட சொல்கிறான். கம்மனே இருங்க ஜங்குக்கா. அப்படி இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்கும்போது ஜிமின் தான் ஜங்குக் அந்த கிளைண்ட்குள்ளே மீட்டிங் என்ன ஆச்சு, மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சா நல்லபடியாக, இது கிடச்சிச்சா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குறான். அது வந்து அவங்க வந்து மீட்டிங் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு போகலாமே, டைம் நிறைய இருக்குதுன்னு தான் நான் இங்கே வந்துடுறேன். சரி ஓகே, மீட்டிங்க்கு 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு அவங்களும் பேசி முடிக்கிறாங்க. சரி போதும் நீங்கள் அப்புறமா பேசிப்பீங்க அந்த வேலையல் விஷயத்தெல்லாம், நம்ம இப்போ கிளம்பலாம் வாங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் ஏறி கிளம்புறாங்க. குக் தான் ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த யஷ்னாவோட வீட்டுக்கு வந்தாச்சு. யஷ்னா வேறு யாரும் இல்லை, உங்களோட சிஸ்டர் தான். உங்கள் அப்பா அம்மா வந்து ஃபேமிலியை வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களும் போகிறாங்க. ஜிமினோட அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா தான் எல்லாருக்குமே தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா வந்து அவங்க எல்லாருக்குமே இவன் தான் என்னோட மூத்த பையன், இவனுக்கு தான் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வந்து என்னோட 2வது பையன் ஜங்குக், இது அவங்க ஒய்ஃப் சோமி அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோமியோட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னோடய ஒய்ஃப், எனக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. முதல் பொண்ணு பேர் வந்து யஷ்னா, 2வது பொண்ணு பேர் வயன், அவள் லண்டனில் படிச்சுட்ருக்கா சொல்கிறாங்க. ஓ சரிங்க, சரி ஓகே, டைம் ஆச்சு, பொண்ணாக வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எல்லாருமே சரி ஓகே நீ போய் பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு உங்கள் அப்பாவும் சொல்லிடுறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் யஷ்னாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிடுறாங்க. உங்கள் அக்கா கையில் ட்ரேலாம் இருக்கும்ல, அதில் வந்து காஃபிலாம் வச்சு உங்கள் அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. உங்கள் அக்கா அவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்கள் அக்கா ஜிமின் நம்ம பார்த்து தான் ரொம்ப பிடிச்சிட்ருக்கோம், இவ மருமகளாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் பட் அதெல்லாம் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. அவர் பட்டனும் அந்த ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அக்கா பொறுமையாக ஜிமின் கிட்ட போய் காஃபி கொடுக்குறாங்க. ஜிமினை வந்து எடுத்துக்கிட்டு அப்படி சும்மா தான் வச்சுருக்காங்க, குடிக்கலாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து உங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சோமிக்கு சொல்லப்பா வேணும், அவளோட கிளாஸ்மேட்டில் சோமிக்கும் யஷ்னாவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருக்காங்க யஷ்னா. இப்போ வந்து ஜிமியோட அம்மா வந்து உட்காரமா நீ நிற்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக சொல்கிறா யஷ்னா. இப்போ ஜங்குக் தான் அங்கே கொஞ்சம் நிமிர்ந்து பாரு உன் ஃப்யூச்சர் ஒய்ஃபை அப்படின்னா, சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் கடுப்பாகவே தான் அங்கே உட்காந்துருக்கான். இது எப்போ முடியும், நம்ம எப்போ கிளம்பலான்னு. இப்போது ஜிமினோட அம்மா தான் எனக்கு யஷ்னாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யஷ்னாவும் சிரிக்கிறா. அப்புறம் வந்து சரி ஓகே நீ உள்ளே போ யஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு யஷ்னாவை உள்ளே போயிட்டா. போனதும் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறா. ஏன் இந்த மாதிரி வந்தாங்க, ஏன் வெளியே தான் உட்காந்துருக்காங்க, என்ன எல்லோரும் பார்த்தாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா வந்து அவள் வந்து பேசிகிட்டு இருக்கா அவங்ககிட்ட. பொறு யஷ்னா, என்ன நீ இப்போ பொறுமையாக சொல்லு, என்ன ஆச்சு அங்கே, இந்த மாதிரி வந்தாங்க, மாப்பிள்ளை ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, மாப்பிள்ளை பேர் என்ன,
ஜிமின் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா யஷ்னா. சரி சரி. அப்புறம் சாரி யஷ்னா, என்னால் வர முடியல, எனக்கு வந்து கடைசி செம்மல்ல கொஞ்சம் நிறையவே ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, கல்யாணத்துக்காச்சு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யஷ்னா சொல்கிறா. யஷ்னா வந்து உங்ககிட்ட மட்டும்தான் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுவா. மீதி யாருக்கிட்டையும் வந்து அவள் வாய் பேச தெரியாத பொண்ணுன்னு தான் நினைப்பாங்க. இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வெளியே வந்து ஒரு சவுண்ட் கேட்குது, இந்த மாதிரி நான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு. யஷ்னாவா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. வைன் வைன் அவர் என்ன வைன் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, ஒன்றுமே பயப்படாத, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளு, பட் இந்த மாதிரி உனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ நீயும் சொல்லு, கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கோ இதுலையே அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்க வையன் அப்படின்னு யஷ்னா சொல்கிறா. பயப்படாத, நான் என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், இப்போ கொஞ்சம் நீ பேசிட்டு வா, அப்புறம் நம்ம வந்து நைட்டு பேசலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. சரின்னு சொல்லிட்டு யஷ்னாவும் ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்ருக்கா. இப்போது உங்கள் அம்மா தான் யஷ்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை தனியாக பேசணும்னு சொல்கிறாங்களா, மாடிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யஷ்னாவும் ஜிமின் தான் மாடி மேலே நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. உங்கள் பேர் யஷ்னா அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நான் வந்து சுற்றி வளைச்சிலாம் பேச வரல, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என் அம்மா கம்பல் பண்ணதுனால தான் இங்கே வரத்துக்கும் இந்த மேரேஜ்க்கும் நான் ஒத்துக்கினேன். உங்களுக்கு நான் பிடிக்கலன்னு சொல்லி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்டாப் பண்ணதுனாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லை உங்களால் முடியலன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் கான்ட்ராக்ட் பேஸில் நடக்கும். மற்றபடி ஒரு ஹஸ்பண்டாக என்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதை என்னால் கொடுக்க முடியாது, உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது. வேறு எதுனா உங்களுக்கு பேசணுமா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். யஷ்னா கீழே குனிஞ்ச மாதிரி தலையாட்டுறா. இல்லைன்னா சரி ஓகே, நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் உங்களுக்கு எதனா ரூல்ஸ் சொல்லணுன்னா சொல்லுங்கள், நம்ம அதே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 1 இயரில் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். மேரேஜோட காஸ்ட்டெல்லாம் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானே மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் மணி நான் வந்து செட்டில் பண்ணிடுறேன், நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கோ அவ்வளோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல், மேரேஜ்க்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து குழந்தை கேட்பாங்க, ஸோ நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் நீங்கள் பெற்று கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஓகேனா நம்ம இந்த மேரேஜ் வந்து கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைனா இப்போவே போய் என்னை பிடிக்கல நீங்கள் சொல்லிவிடுங்க. குழந்தைன்னா நம்ம ஃபிசிக்கலாக மூவ் ஆகுறதில்ல, நான் வந்து டெஸ்ட் பேபி தான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய டிசிஷன் வந்து சட்டுன்னு எடுக்க முடியாது, நீங்கள் டேக் யுவர் டைம், நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு நல்லா யோசித்து நீங்கள் முடிவு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் இப்போது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். யஷ்னாக்கா ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அவள் ரொம்பவே கனவு கண்டிருப்பா, இப்போ வந்து நம்ம மேரேஜ் ஆக போகுது, மேரேஜ் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும், நம்மளுக்கு நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கேர் பண்ணி பார்த்துப்பாரு, நம்மளுக்குன்னு ஒரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே இமேஜின் பண்ணி போயிட்டுருப்பா. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜிமினை பார்த்தா ஜிமின் வந்து கீழே போயிருப்பான். என்னடா பேசிட்டியா பொண்ணுக்கிட்ட அப்படின்னு ஜிமினோட அம்மா தான் பேசுவாங்க. பேசிட்டம்மா அப்படின்னு சொல்லி சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரி நம்ம மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம், நம்ம வந்து நல்ல டேட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் பேசியிருப்பாங்க, உங்கள் அப்பாவும் பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. யஷ்னா மேலே தான் பார்த்துருப்பா அவங்க காரில் இறங்கி போகிறது. அப்போ வந்து பொறுமையாக கீழே போயிட்டு ஸ்டெப்ஸ்கிட்டே நின்றுட்டுருப்பா. இந்த மாதிரி இந்த சம்மதம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், யஷ்னாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு வர ரொம்ப நல்ல பையன் அவன், அவ்வளோ பெரிய வீட்டுக்கு என் பொண்ணு வந்து மருமகளாக போகிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எப்படியாச்சும் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. யஷ்னா இதை கேட்டு ஒரு மாதிரி அழுகுறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவங்க என்ன இப்படி நினச்சிட்ருக்காங்க, அவர் என்ன அப்படி சொல்கிறாருன்னு. இப்போ உங்கள் அப்பாவுக்கு தான் ஒரு ஃபோன் வருது, எடுத்து பார்த்தா அது ஒரு கம்பெனி, கொஞ்சம் பெரிய உங்கள் அப்பா வச்ச கம்பெனியோட கொஞ்சம் பெரிய கம்பெனி. இந்த மாதிரி நீங்கள் டைஅப்காக கேட்டதாக எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம டைஅப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம், நான் வந்து நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு என்னங்க யாருங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் அப்பா வந்து இந்த கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ வாட்டி போயிட்டு வந்தோம் டைஅப்காக, பட் முடியாத முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளை வந்துட்டு போன நேரம் அவங்க வந்து நீங்கள் வந்து இவங்களோட வீட்டில் வந்து சம்மதம் பண்ண போகிறீங்களா, நம்ம டைஅப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன்னே வந்து சொல்கிறாங்க. அப்படியே அங்கே மாப்பிள்ளை வந்ததுனால இப்படி
அதுக்குள்ளேயே அந்த நியூஸ் பரவிட்டு இருக்குது பாருங்க அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஆமாம்மா, இதனால் நம்ம கம்பெனி வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம், கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போனா அதெல்லாம் கேட்டிருப்பா. அவளுக்கு ரொம்பவே என்னடா இது, இப்போ நம்ம வந்து அம்மா அப்பாக்காகாச்சும் இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூம் போயிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் அவளுக்கு. அப்படியே வந்து அவள் கொஞ்சம் நேரம் தூங்கி இருப்பா. டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மினோட அம்மா தான் அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆக போதும், சரி ஓகே நம்ம வந்து 1 மந்த்லேயே கல்யாணம் பண்ணிடலாம், இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிச்சயத்துக்கான டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. எங்களுக்கும் சம்மந்தம் வந்தாங்க, நாங்களும் பண்ணலாம், நீங்கள் ஒரு செலவும் பண்ண வேணாம், மேரேஜ் வந்து ஃபுல்லாகவே எங்களோட செலவு தான், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், பொண்ணுக்கு கூட நகைலாம் நிறைய போட வேணாம், என் மருமகளுக்கு நானே போட்டு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பொண்ணுக்கு போட வேண்டியது நாங்கள் போட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மேரேஜ் செலவு ஃபுல்லாகவே எங்களுது தான் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டான். ஜிமினோட அம்மாவும் சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து நாளைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் எல்லாருமே அந்த ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. சோமி வந்திருக்கான், ஜங்குக் வந்திருக்கான், ஜிமின் மட்டும் வரலாங்க. இங்கே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் வரல, நீங்கள் ஆல்ரெடி லண்டனில் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, கடைசி செமினார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்ஸு நிறைய போயிட்டுருக்கோம், அதனால் நீங்கள் எதுக்கும் நான் வரல, பட் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களே விட்டுருப்பாங்க. யஷ்னாக்கா இது உங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ண முடியல, எங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அவள் உங்ககிட்டயும் சொல்லாமல் ரொம்ப மறைச்சிக்கிட்டு அவளுக்குள்ளேயே வச்சிட்ருக்கா. இப்போ எல்லார் மணியரும் ஒரு ஃபேக் ஸ்மைலோட தான் நின்றுட்டுருக்கா. இப்போ உங்கள் அம்மா தான் ஏன் மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அவன் இங்கே வரதுக்கு தான் ரெடி ஆனான், பட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு மீட்டிங் வந்துடுச்சு, அதை அவன் போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ யஷ்னாக்கு தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாரியாக யஷ்னா மேலே வச்சு பார்க்குறாங்க. யஷ்னா ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கா, ஒரு ஜீரோ ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கா. அவள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வெளியே தெரியாமல் ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைலோடவே நின்றுட்டுருக்கா. அவங்க வந்து இது எடுத்துக்கோ இல்லை என் மருமகளுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு உங்களை சுற்றி அது மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து கம்மன்னு இருக்கீங்க. நீங்கன்னா யஷ்னாவை சொல்கிறேன். அப்படியே வந்து யஷ்னாக்கான ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்பிங் போக போகிறோம் யஷ்னாவா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிங் செலக்ட் பண்ண தான் போகிறாங்க. இந்த மாதிரி அப்போ கூட ஜமீன் வரல, இன்னைக்கு ஏன் வரல, இல்லைங்க அவனுக்கு கொஞ்சம் மீட்டிங் கொஞ்சம் டைட் ஒர்க்காக போகுது, ஜங்கு கூட வந்திருக்க மாட்டான், அவங்க 2 பேரும் தான் வந்து மீட்டிங் போயிருக்காங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கிளைண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஓகே நம்ம வெட்டிங் ரிங் தானே சைஸ் கொண்டு வந்திருக்கேன், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யஷ்னாக்கு இதுலேயே ஒரு மாதிரி ரொம்ப அவருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படியே வெட்டிங் ரிங்கும் செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஷாப்பிங்லாம். இப்போது கொஞ்சம் டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. பட் யஷ்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்குது, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் கல்யாணம் நிறைய அதான் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ண போகிறாள், அதனால தான் சுகமாக இருக்கிறா அப்படின்னு நினச்சி எல்லாருமே ஒன்றும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணல. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட பேசிக்க மாட்டான். அன்றைக்கி பொண்ணு பார்க்கும் போது பேசினது தான், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான், பேசிக்க மாட்டான். என்கேஜ்மெண்ட்லாச்சும் எதுனா ஒரு வார்த்தை பேசுவோன்னு பார்த்தா அப்பயும் வந்து சும்மா ஒரு மாதிரி ஃபேக்காக ஒரு மாதிரி எல்லார் முன்னாடியும் ஸ்மைல் பண்ணுறது அப்படியே இருந்திருப்பான். அப்போ அன்றைக்கி அப்படியே முடியுது நைட்டு. யஷ்னா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, நீ ஏன் வயன் இன்னைக்கு வரல, நீ என்கேஜ்மெண்ட் கூட நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்குறா. சாரி யஷ்னா, நான் வந்து இங்கே இன்டர்ன்ஷிப்காக போயிட்டுருக்கேன், உனக்கே தெரியும்ல இங்கே கிம்மோட கம்பெனி எவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு அவரோட கம்பெனியில் ஒரு ஒர்க்கு கிடைக்கணும் தான் யஷ்னா நான் இவ்வளோ பாடுபடுறேன், அது கிடச்சிச்சுன்னா நான் கொரியாக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக வா வயன், எனக்கு உன் ஞாபகமாக இருக்குது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா யஷ்னா. என்னாச்சு யஷ்னா, ஏன் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கணும், ஏன் நீ ஒரு மாதிரி சேடாக பேசுகிற, எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நான் எதனா அப்பாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ சீக்கிரமாக வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறா.
நீங்கள் வந்து என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படியே அன்றைக்கி ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது ஜங்குக்கும் ஜிமினும் தான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை வந்து லண்டனில் வந்து கிம் கம்பெனி, நீங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கீங்களா அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனிக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கொலாப் பண்ணால் இன்னும் கொரியாலே வந்து நம்பர் 1 ஆகிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அதுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அந்த விஷயமா வந்து கிம் கம்பெனி லண்டனுக்கு போகணும். இப்போது ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி கிம் கம்பெனிக்கு போய் நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்டேட் பண்ணணும், அவங்க வந்து செலக்ட் பண்ணானா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஜிமின் நீயே போயிட்டு வா, நீ லண்டனுக்கு நீ போ, நான் இங்கே இருக்கிற கம்பெனி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக். சரி ஓகே நான் போகிறேன், டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறான் ஜிமினும். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து போயிடுறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் தான் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு அம்மா இந்த மாதிரி லண்டனுக்கு போகணும் நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயமா அப்படின்னு சொல்லி வரத்துக்கு எப்படா ஆகும், நீ என்னடா மேரேஜ் வச்சுக்கிட்டு போகிற, அம்மா மேரேஜுக்கு வரத்துக்கு இன்னும் 25 டேஸ் இருக்குமா, நான் அதுக்குள்ளேயே வந்துடுவேன் அப்படி, நீ போயிட்டு எப்போ வருவ சொல்லுடா, நான் ஒரு 10 டேஸில் ஒரு 15 டேஸில் வந்துடுவோம்மா. என்ன ஜிமின் நீ மேரேஜ் வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க, அம்மா நான் தான் வந்துடுவேன்னு சொல்கிறல, நான் போகிறேம்மா டைம் ஆகிடுச்சு எனக்கு ஃப்ளைட்டுக்குன்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து கிளம்பிட்டுருப்பாரு. சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மாவும். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து இப்போது லண்டனுக்கும் வந்தாச்சு. அங்கே ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்பவே டயர்டாக இருந்திருக்கும் ஜிமினுக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன பாத் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அந்த பாத்ரூம் சொல்லுவாங்கள்ல அதை மட்டும் போட்டுட்டு அந்த பால்கனியில் நின்று வந்து அந்த வியூ பார்த்துட்ருக்காரு. அந்த வியூ எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக டார்க் நைட் டைம் தான். அங்கன்னு பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு மாதிரி எங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதை தான் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாருல மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறோமா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் அவருக்கு இதுவும் தோணுது, பட் அவரோட விருப்பத்தோடு தானே நடக்குது, நம்ம ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து காம் டவுன் ஆகி சரி ஓகே ஒர்க் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து ஏஞ்சி சரி ஓகே அந்த கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெடி ஆகிட்டு அந்த கம்பெனி ரிசப்ஷனில் வந்து கேட்குறான். அந்த மாதிரி பிபிடி ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம் கொரியாவிலேருந்து. சரி ஓகே சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க சார் சொல்ல, சரிம்மா நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜிமின் கிட்ட சொல்லுது. இப்போ ஜிமின் நான் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. லிஃப்ட்டில் யாருமே இல்லை. ஜிமினும் உள்ளே போயிட்டு அந்த ஃப்ளோரை ப்ளஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க, ஐயோ டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டு மூட போகிற டைமில் ஐயோ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்கிட்ட ஓடி வரீங்க. ஜிமின் நீங்கள் ஓடி வரதை பார்க்குறான். உனக்கு என்னவோ நீங்கள் ஓடி வர்றது வந்து ஸ்லோ மோஷனில் தெரியுது. அவனும் லிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறான். நீங்கள் வர்றது நீங்கள் ஓடி வரும்போது அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரிஞ்சிருக்குல்ல. உங்கள் முடியெல்லாம் காற்றுல பறக்கிறது அவனுக்கு அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கான் அவன் அவங்கள. இப்போ இன்னும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஐயோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் வந்து லிஃப்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணலைன்னா இன்றைக்கி என் வேலைக்கே லேட் ஆகிருக்கும், நான் ஸ்டெப்ஸ்லாம் போயிருக்கணும் அப்படின்னு தொண்ணு பேசுகிறீங்க. பட் அவனுக்கு இன்னமும் நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் பேசுகிற மாதிரி தான் கேட்டுட்ருக்கு. இப்போது நீங்களும் ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு மாதிரி தேங்க்யூ சார், தேங்க்யூ மிஸ்டர், உங்கள் பேர் அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஜிமின் எதுவுமே சொல்ல, அப்படியே உங்களே பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கை நீட்டுறீங்க, பட் நீங்கள் கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. பட் ஜிமின் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, உங்களையே தான் உங்கள் கண்ணே பார்த்துட்ருக்கான். நீங்கள் உங்கள் கையை வந்து ஜிமின் முன்னாடி எப்படியே வே பண்ணுறீங்க, இங்கே எங்கே போயிட்டீங்க, ரீமூலுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு நீங்கள். பட் ஜிமின் அப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு ஓகே தேங்க்யூ, ஓகே நான் தாங்க தேங்க்யூ சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேர் கேட்டேன். என்னோடய பேர் பார்க் ஜிமின் என் பேர் அப்படின்னாங்க. சரி தேங்க்யூ மிஸ்டர் பார்க் ஜிமின், என்னோடய பேர் வயன், நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க.
பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிம்மின்னு ஒரு மாதிரி என்னடா இது இப்படி மொக்க வாங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி நினச்சி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்போ லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. சரி ஓகே நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போயிடுறீங்க. இப்போ நீங்கள் நேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போயிருப்பீங்க. ஏன்னா உங்கள் கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க. ஜிம்மின் வந்து சரி ஓகே நம்ம போய் நம்ம ஒர்க் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனும் வந்து மீட்டிங் ரூம் போயிட்டுருப்பான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அங்கே மீட்டிங் எல்லாமே ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறமா தான் முடியுது. இப்போ அந்த கிம் யாரும் இல்லை, நம்ம டே தான். இப்போ டே சொல்கிறான் இது மாதிரி எல்லாருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, நீங்கள் போய் இங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து மீட்டிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் யாருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயிடுவாங்க. இப்போது லஞ்சும் முடியுது. இப்போ எல்லாருமே திருப்பி மீட்டிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது டே தான் நம்ம கம்பெனியில் புதுசாக இன்டர்னாக ஜாயின் ஆகிருக்குங்க நியூ ஸ்டாஃப் அப்படின்னு இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருமே கூப்பிடுங்க அப்படின்னு டே சொல்லியிருப்பான். இப்போ எல்லாருமே நீங்கள் டேயோட கேபினில் தான் நின்றுட்டுருப்பீங்க. இப்போ டே பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து புதுசாக சேர்ந்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களை நாங்கள் இந்த கம்பெனியில் இருக்கலாமா வேணாம்னு முடிவு பண்ண முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னு, அதில் நீங்கள் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க்குக்காக நீங்கள் கொரியா போகிற மாதிரி இருக்கும். பாதி பேர் இங்கேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி டீட்டெயில்ஸ்லாம் பிஏ உங்களுக்கு சொல்லுவாங்க லேட்டர். ஸோ இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான்ட்டு நீங்களும் வந்து வெளியே வந்துடுறீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, இவா நான் கொரியா போனால் நல்லாயிருக்கும்டி, எனக்கு அந்த கொரியா பிரான்ச்சில் இன்டர்ன்ஷிப் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கிடைக்கும், ஏன் வெயிட் பண்ணு பார்க்கலாம், நம்ம வந்து உடனேலாம் கொரியாவுக்கு போய் போட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அந்த மீட்டிங் ஹாலுக்கு தான் எல்லாருமே போகிறீங்க. இப்போ அந்த மீட்டிங் ரூமில் தான் ஜிமின் அப்புறம் மீதி கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ டே தான் இந்த மாதிரி எங்களோட கம்பெனியோட டைப் பண்ண போது வந்து ஜியான் பார்க் கம்பெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிமின்கா பயங்கர ஹாப்பி, ஒரு வழியாக நம்ம நினச்சி வந்தது நம்ம கிடச்சிடுச்சு அப்படின்னு. இப்போ ஜிமின் தான் அங்கே டே பக்கத்தில் போகிறான். ஹோப் யூ டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஜிமினும் தேங்க்யூ வில் டூ பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே மீதி பேர் நீங்கள் லீவ் ஆகலாம், ஜிமின் நீங்கள் வந்து என்னோடய கேபின் வாங்க, நம்ம மீதி பற்றி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து போகிறான் கேபின்குள்ளே. இப்போ பிஏ தான் உங்கள் முன்னாடி நின்று வயன், இவா, அப்புறம் லென், அப்புறம் மியா நீங்கள் எல்லாருமே இந்த பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. மீதி பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்து சொல்கிறோம், மீதி பேர் வந்து கொரியாவுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கா ஐயோ நம்ம கொரியா போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் கொரியா போட வேண்டியதானே, நான் கொரியன் தெரியும்லடா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. மியாவும் இவாவும் தான் உங்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சரி விடுவேன், ஏன் நம்ம வந்து பிஏ கிட்ட வந்து கேட்டுட்டு நம்ம எதனா பண்ணலாம் போகலான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராஜெக்டை பற்றி இனிஷியேட் பண்ணுற மாதிரி. இப்போது ஜிமினும் டேவும் கேபின் போயிருப்பாங்களா, அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ணி முடிச்சாச்சு, ஜிமினுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு. இப்போ வந்து சரி ஓகே ஜிமின் நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு, இப்போது நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். என்னடா பேச போகிற அப்படின்னு ஜிமின் கேட்குறான். என்னடா கேட்க போகிற அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இல்லை கல்யாணம் வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்க, என்னடா நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு வந்து டே கேட்குறான். அது ஒரு கல்யாணம், அதை வேற நான் சொல்லணுமா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு சம்மதம் இல்லையா அந்த கல்யாணத்தில் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜிமின் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு மாதிரி ஷாக் ஆகக்கூடாது, அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறான். அந்த பொண்ணு ஃபோட்டோ இருக்காடா நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து ஜிமின் வந்து எப்பயோ ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க, அதை வந்து காட்டுறான். இந்த பொண்ணுக்கு என்னோட அழகாக தானே இருக்குது, ஏன் நீ கல்யாணம் இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலே வரல, லவ் ஃபீலே இல்லை,
உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நான் ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன். என் லைஃப் லாங் அது ஒரு ரிக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி அம்மாக்காக பண்ணிட்டோம், அப்புறம் நம்மளுக்காக இப்போ என்னோடய லைஃப் என்னோடய பார்ட்னர் நான் தானே சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆள் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். வந்து கண்டுபிடிச்ச அந்த மாதிரி ஒரு ஆளை, அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சான்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அதுவும் இந்த கம்பெனி தான். காலையில் லிஃப்ட்டில் வரும்போது அவள் அங்கேருந்து ஓடி வந்தாடா. அப்போ அந்த மூமெண்ட் இருக்கே, இவ தாண்டா நம்மளுக்காக பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சுடா. ரொம்பவே அழகாக இருந்தா, சின்ன சின்ன கண்ணு, ஷார்ப் நோஸு, அந்த பிங்கி லிப்ஸு. அவள் ஓடி வரும்போது அவளோட முடி இப்படி இது காற்றுல பறந்துச்சு. இப்படி சின்ன சின்னதாக அவன் நோட் ப்ளீஸ் பண்ணதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். ஹலோ ஜிமேன், மிஸ்டர் பார்க் ஜிமேன், உங்களுக்கு இன்னும் 15 நாளில் கல்யாணம் இருக்குது. நீங்கள் என்னன்னா இன்னொரு பொண்ணை பார்த்து வர்ணிச்சிட்ருக்கீங்க. போங்க போய் வேலையை பாருங்கள். ஏன்டா நீ அதெல்லாம் ஞாபகத்துற? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, 1 இயர் தான், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் படி நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். என்னடா சொல்கிற? அதுக்கு அந்த பொண்ணை ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டா அப்படின்னு ஜிமினும் சொல்கிறான். என்னடா நீ பண்ணுற? இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச கஷ்டமாகாதாடா? சொல்கிறான். தெரிஞ்சால் கஷ்டமாக தான் படுவாங்க, பட் அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் நான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சரி ஓகே, ப்ராஜெக்டில் எனக்கு கவனம் இருக்கட்டும். இன்னும் 15 டேஸ் கழித்து நீ இங்கே வரணும். உன் மேரேஜ்க்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், புரியுதா? நீ இங்கே ஜங்குக்கு அங்கே மேனேஜ் பண்ண முடியும்ல அப்படின்னு. பண்ணுவான் தான் நினைக்கிறேன். பண்ணி தான் ஆகணும், எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். சரி ஓகே, நீ முதல்ல இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். நீ கொஞ்சம் நல்லா சில் ஆகிட்டு போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா. யார் யார் அந்த பார்ட்டியில்? சும்மா இந்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணி இப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க நியூ ஸ்டாஃபாக. அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற நீ தான், அப்புறம் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் டேவும். சரி ஓகே, நம்ம நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கே தான் போயிடுறான். இப்போ தான் அவன் பிஏவை கூப்பிட்டு இந்த மாதிரி நைட்டு பார்ட்டி இருக்குது, இப்போது ஜாயின் பண்ணாங்கல்ல அவங்களே கூப்பிட்டுக்கோ, அப்புறம் கொஞ்சம் மெயினாக ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களே கூப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் செலிப்ரேட் மாதிரி பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கு கொஞ்சம் எனர்ஜி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பிளான் பண்ணி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே சார், நான் டைமிங் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவும் போயிட்டான். இப்போ பிஏ தான் அவங்கக்கிட்ட, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட் பார்ட்டி இருக்குது, இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கும், அப்புறம் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கல்ல ஒர்க்கெலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சியர் அப் பண்ணுற மாதிரி இந்த பார்ட்டி இருக்க போகுது. ஸோ நைட்டு மிஸ் பண்ணாமல் இந்த டைமுக்கு இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏவும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கோ பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த கம்பெனியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இதனால இந்த கிம் கம்பெனிக்கு எல்லாரும் வரணும்னு கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சி நீங்களும் சரி ஓகே பார்ட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் இவாக்கிட்டேயும் மியாக்கிட்டேயும் கேட்குறீங்க. அதுக்கு வந்து சரி போகலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ்க்கும் கிளம்பியாச்சு. கேர்ள்ஸ் ஷாப்பிங் பண்ணால் சும்மாவா? நீங்கள் எல்லாமே போய் ட்ரை பண்ணுங்க, எனக்கு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபைனலி ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. நான் இங்கே டிஸ்பிளேல காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் பார்க்கவே நீங்கள் பயங்கர ஹாட்டாக இருப்பீங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, பார்ட்டிக்கு தான் நீங்கள் சேர்ந்து போகிறீங்க. பயங்கர செம்மையாக இருக்குது அந்த பார்ட்டி ஹாலே, பயங்கர வைப்பாக இருக்குது. டிஜே சவுண்டு, அந்த ஆம்பியன்ஸே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்திருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அப்படியே ஜிமின் எல்லாருமே வராங்க. இப்போ தான் அங்கே நின்று ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறான். இந்த மாதிரி இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ், ஸோ எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், உங்களோட டைமை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறோம், செம்ம ஹாட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் டான்ஸ் ஆடும் போது உங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ் வேறு கொஞ்சம் அப்படியே லிஃப்ட் ஆகுதா, உங்கள் தைஸ் ஃபுல்லாகவே நல்லாவே தெரியுது. அவனுக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக டெம்ப்ட் ஆகுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் சரி வாங்கடி போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கும், நாளைக்கு ஆஃபீஸ் பார்த்துக்கலாம், சரி ரொம்ப ஹேங் ஓவராக இருந்துச்சு நம்ம ஹேங் ஓவர் ட்ரிங்க் குடிச்சிக்கலாம், வாங்க போய் எப்போனா ஒரு வாட்டி நம்மளா செலவு பண்ணுறோம், சிஓ தானே கொடுக்குறாரு, வாங்க போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இவாவோ மியாவோ இட்டுட்டு போகிறீங்க. யார் நிறைய கிளாஸ் குடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் ஒரு 15 to 20 ரவுண்ட்ஸ் குடிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 7 ஒரு 8 10 கிளாஸ்லேயே நிறுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு முடியலடி, எனக்கு போதும், நீ தான் வின்னர்ன்னு சொல்லிட்டு உங்களையா பிடிக்க முடியல. பிடிச்சிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறீங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க கிட்ட வராங்க. ஷால் வி டான்ஸ்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். கம்மான் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்கன் வாய்ஸ்லேயே பேசிட்டு அப்படியே நீங்கள் வந்து போய் டான்ஸ் ஆடுறீங்க ஜிமின் கூட. ஜிமின் உங்கள் கூட டான்ஸ் ஆடுற வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அவனுக்கு. நீங்களாம் அவன் பாடிக்குள்ளே உங்கள் பாடி அப்படியே ரப் பண்ண மாதிரி அவனை ஒட்டின மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. டான்ஸ் ஆடல, அவன் மேலே விழுந்துட்டே தான் இருக்கிறீங்க. அவனும் வந்து உங்களை நிற்க வச்சு டான்ஸ் ஆடுறான். பட் நீங்கள் அதெல்லாம் இல்லை, சும்மா நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்கள கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, உங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை நீங்கள். இப்போ அந்த பக்கம் வெயிட்டர் போயிட்டுருப்பாங்க, அவங்கள நிற்க வச்சு நீங்கள் ஜிமினுக்கு ஒரு கிளாஸு நீங்கள் ஒரு கிளாஸுன்னு எடுத்து ஜிமினுக்கும் கொடுக்குறீங்க. அது நல்லாவே போதை ஏறுது. நீங்கள் 2 பேருமே உங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை. இப்போ அப்படியே டான்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த சோஃபா மாதிரி போட்டிருப்பாங்களே அங்கே உட்காடுறீங்க. ஜிமினை அப்படியே சோஃபாவில் புஷ் பண்ணிட்டு ஜிமினோட லேப்பில் நீங்கள் உட்காடுறீங்க. அப்போ கூட நீங்கள் குடிக்கிறது நிறுத்தவே இல்லை. ஜிமின் கொஞ்சம் தான் ஸ்டேபிளாக இருக்கிறாரு. பட் நீங்கள் ஜிமினையும் இல்லை, ஜிமினுக்கும் வந்து சரக்கை வந்து நீங்களே வந்து ஃபீல் பண்ணுறீங்க கிளாஸில். ஜிமினாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனும் குடிச்சிடுறான். இப்படியே வந்து ஜிமின் மேலே தானே உட்காந்துருப்பீங்க. உங்கள் ட்ரெஸ் ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்குது, உங்கள் தைஸ் ஃபுல்லாகவே தெரியுது. இப்போ நீங்கள் ஜிமினோட லேப்பில் உட்காந்துருப்பீங்களே, ஜிமினை ஹக் பண்ண மாதிரி அவனோட நெக்கில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஒரு ட்ரங்கன் வாய்ஸில் வயன் என்ன பண்ணுற இப்போ இங்கே ஏன் பண்ணுற, இதெல்லாம் ரூமில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க. ஜிமின் வந்து ஆர் யூ ஷுர், நான் காலையில் வந்து நீ தான் சொல்லிட்டு என் மேலே எல்லா பழியும் போட மாட்டியே அப்படின்னு சொல்கிறான். நான் எந்த பழியும் மேல் போட மாட்டேன், நான் ஒரு ரூமுக்கு போகலாம் ஜிமினா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க.
முடியெல்லாம் மறைச்சிருக்கவே உங்களுக்கு சரியா தெரியல. அப்ப நீங்க ஃபேஸ்ல இருக்கிற முடியெல்லாம் எடுத்துட்டு பார்க்குறீங்க. பயங்கர ஷாக். இவரு எங்கேயோ பார்த்தனே ஐயோ! லிஃப்ட்ல எனக்கு வெயிட் பண்ண ஆள் தானே. ஐயோ! இவரு கூடயா இருந்தேன். யாருன்னே என்னன்னு தெரியாம இருந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு உங்க ட்ரெஸ்லாம் பார்க்குறீங்க. சோஃபா கிட்ட தூக்கி போட்டிருப்பாரு. நீங்க அங்க பொறுமையா போய் உங்களுக்கு பயங்கரமா ஸ்டொமக் பெயினா இருக்கு. இங்க அப்படியே பொறுமையா அந்த சைடில் இருக்கிற டேபிள் இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் உங்கள் ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க. உங்கள் பேண்ட்ரிஸ் தேடுறீங்க. அது எங்கே போச்சுன்னே தெரியல. பார்த்தா ஜிமின் வந்து அது மேலே தான் படுத்துட்டு இருக்காரு. நீங்கள் சரி ஓகே பொறுமையாக போய் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பட் ஜிமின் ட்ரெஸ் போடாமல் தானே படுத்துட்டு இருப்பாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு 2 ஃபிங்கரில் மட்டும் இப்படி பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இழுக்கிறீங்க. அது வரவே மாட்டேங்குது. இது என்னடா வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீயே வச்சுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட் மட்டும் அங்கே இருந்திருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுட்டு போயிட்டீங்க. ஏன்னா உங்கள் நெக் ஃபுல்லாகவே அப்படி கடிச்சு வச்சுருப்பாரு. உங்கள் அப்பா செஸ்ட்லாம் ரிவீல் ஆகும்ல, அங்கெல்லாம் ஃபுல்லாக பைட் மார்க்காக இருக்குது. அதை மறைக்க தான் அவரோட கோட் எடுத்து மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. முதல்ல இங்கேருந்து வீட்டுக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ தான் போனதும் போய் ஷவர் கீழே தான் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நேற்று நடந்ததெல்லாம் வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் மூவ் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. அவர் கேட்டிருப்பாரு நாளைக்கு காலையில் என்னை ப்ளேம் பண்ண மாட்டேல்ல அப்படிலாம். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ இவ்வளோ கேவலமாக பண்ணுறது போய் நானே ஃபஸ்ட்டு இப்போ கேட்டிருக்கேன், நானே ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பட் இருந்தாலும் பையன் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறீங்க. அடைச்சி என்ன யோசிக்கிற பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நீ இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இது வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே அப்படியே கண்ணாடி பார்த்து பேசிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க அவன் வந்து இங்கே நெக் கிட்டலாம் கடிச்சு வச்சுருப்பான்ல, அதெல்லாம் அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை டச் பண்ணி பார்க்கும்போது அவன் அந்த பைட் பண்ணால அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் பைட் பண்ண நீங்கள் அப்படியே மூன் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் வேறு ஆகுது. அடச்சி வைன் என்ன நினைக்கிற நீ, இதை வர ஒரு பண்ணிட்டு வந்ததை நினச்சி ப்ளஷ் வேறு ஆகுறியா நீ? இது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீ வேறு எதுவும் மனசில் ஏற்றிக்காத. அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்தால் நீ என்ன பண்ணுவ, உன் மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கீங்க ஒரு லெமன் ஜூஸ் கையில் வச்சுக்கிட்டு. இப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு இவாவும் நீயாவும் உள்ளே வராங்க. எங்கடி போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீ எங்கடி போன, நைட்டு ஃபுல்லாக இவனை தேடி தேடி எங்களுக்கு போதை தலைகீறின தான் மிச்சம். நல்ல வேளை சிஓ வந்து நம்ம நிலமெல்லாம் தெரிஞ்சு ரூம்லாம் நம்மளுக்கு அலாக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் 2 பேரும் பார்த்து தூங்கிட்டு இப்போ தாண்டி ஏன்ச்சி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏன் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நானும் உங்களை தேடி தான் வேற எங்கேயோ இடம் மாற போய் அது மாதிரி தான் எனக்கும் ஒருத்தவங்க ஒரு ரூம் கீ கொடுத்தாங்க. நானும் அங்கே போய் தூங்கிட்டு 1 ஹவர் முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நாங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஆஃப் டே எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, நம்ம ஆஃப் டேக்கு மேலே கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போங்க, நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஆஃபீஸ்க்கே நிற்க மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் என்ன நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன்னு சொல்கிற. இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் வரல, நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே உன் இஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெமின்னா நீங்கள் வந்து போயிட்டுருப்பீங்கள்ல, அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அவன் எழுந்திருப்பான். எழுந்துச்சி உங்களை பாப்பா. நீங்கள் வந்து அங்கே பெட்டில் இருந்திருக்க மாட்டீங்க. சரி ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து பார்க்குறா, ரெஸ்ட் ரூமில் இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியே பெட்டை பாப்பா, அங்கே வந்து உங்கள் பேண்ட்ரிஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி அவனும் வந்து ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சிட்ருக்கான். எங்கே போயிட்டு போகிறா, இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும், அங்கே வச்சு உனக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே டவலோடு வந்திருப்பான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட போவான். அவனோட நெக்கு அவனோட செஸ்ட்லாம் பார்க்க நீங்கள் வந்து நிறைய கடிச்சு வச்சுருப்பீங்க. அங்கங்கே பர்பிள் மார்க்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். இப்போ தான் அந்த கண்ணாடியை நோட்டீஸ் பண்ணுறேன். அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்கும். நாங்கள் உங்கள் கோட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், இது ஜஸ்ட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான் அப்படி நீங்கள் சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வருது. இது எப்படி ஒன் நைட் ஸ்டாண்டாக ஆக முடியும், நான் ஃபீல் பண்ணனே அவள் கண்ணில் நேற்று லவ்வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேப்பரை அப்படியே கசக்கின மாதிரி அவன் கையில்
மூடின கையில் உள்ளங்கையில் வச்சு மூடுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுக்கிறான். இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் தான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு வருவான். ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் வந்து வந்திருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் ஆஃப் டே கொடுத்துருக்காங்க சார், ஆஃப்டர்நூன் போல் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து வெயிட் பண்ணுவான். அப்போ வந்து டைம் ஆக ஆக உனக்கு ஃப்ளைட்டுக்கும் டைம் ஆகுது, அவன் கொரியாவுக்கும் ரிட்டர்ன் போகணும். அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்து பேசலான்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. உங்கள் நேம் ஏன் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் அட்ரஸ்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. போட்டே தான் ஜிமின் டைம் ஆச்சு நீ கிளம்பலையா ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். கிளம்பணுண்டா, அது வந்து கிளம்பு ஜிமின், என்ன யாருக்காக வெயிட் பண்ணுற, யாருக்காகவும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டு இருப்பான் கொரியாவுக்கு. நான் இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நீ ஒன் ஷாட்டில் கொடுக்க சொல்லி கேட்டுருந்தேன், பட் ஒன் ஷாட்டில் இந்த கதையை முடிக்க முடியல. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் போட்டுடுறேன். ஸோ கடைசியில் யார் யார் பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஃப்எஃப் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை பை ஆர்மிஸ்.